எங்க ஆச்சி குழம்பு கூட்டி மீன் குழம்பு வச்சாங்கன்னா சும்மா 10 வீட்டுக்கு வாசனை கம கமன்னு போகும். குழம்பு கூட்டி சங்கரா மீன் போட்டு ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 5-6 போல சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் லோ ஃபிளேம்ல வச்சு 1 நிமிஷம் போல வதக்கிட்டு மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுல இப்ப நம்ம அரைச்சதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு 2 போல மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு எங்காச்சும் இடிச்சு சேர்ப்பாங்க, நான் இதுல அரைச்சு தான் சேர்த்திருக்கேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் நம்ம கூட்டி வச்சிருக்க குழம்பு ஊத்திருங்க. நல்லா கொதிக்கும் போது மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெல்லாம் பிரிஞ்சு மேல வந்ததும் ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.